நம்ம சேனலில் வர வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளவு காலம் இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? எவ்வளோ நாள் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, எவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஹவு லாங் ஹாவ் யூ பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ்? ஹவு லாங் ஹாவ் யூ பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ்? ஹவு லாங் அப்படின்னா எவ்வளவு காலம், ஹாவ் யூ பீன் லிவிங் அப்படின்னா வாழ்ந்துட்டுருக்கீங்க எங்கே, இந்த வீட்டில். ஸோ இன் திஸ் ஹவுஸ். சீக்கிரம் எழுந்துறீங்க, ஆஃபீஸ்க்கு போக டைம் ஆகிடுச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெட் அப் ஏர்லி, இட்ஸ் டைம் டு கோ டு த ஆஃபீஸ். கெட் அப் ஏர்லி, இட்ஸ் டைம் டு கோ டு த ஆஃபீஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சீக்கிரம் எழுந்துறீங்க இல்லைனா ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெட் அப் ஏர்லி, சீக்கிரம் எழுந்துறீங்க, அதர்வைஸ் இல்லைனா யூ வில் பி லேட் டு த ஆஃபீஸ். கெட் அப் ஏர்லி, அதர்வைஸ் யூ வில் பி லேட் டு த ஆஃபீஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அலாரம் வைக்க மறந்துடாதீங்க. இதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஃபர்கெட் டு செட் த அலாம். டோன்ட் ஃபர்கெட் டு செட் த அலாம். டோன்ட் ஃபர்கெட் மறந்துடாதீங்க. எதுக்கு? டு செட் த அலாம், அலாம் வைக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அலாம் வைக்க மறந்துட்ட, அதனால தான் நான் லேட்டாக எழுந்திரிச்சேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஃபர்காட் டு செட் த அலாம், தட் இஸ் வை ஐ woke up late. You forgot to set the alarm, that is why I woke up late. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வாட் ஷுட் ஐ குக் டுடே? வாட் ஷுட் ஐ குக் டுடே? பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது, செய்றியா? பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது, செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் பிரியாணி, கேன் யூ குக் பிரியாணி டுடே? ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் பிரியாணி, கேன் யூ குக் பிரியாணி டுடே? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஷாப்பிங் போகலாமா, கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். ஷாப்பிங் போகுமா, கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஷால் வி கோ ஃபார் ஷாப்பிங், ஐ நீட் டு பை ஃபியூ திங்ஸ். ஷால் வி கோ ஃபார் ஷாப்பிங், ஐ நீட் டு பை ஃபியூ திங்ஸ். ஷால் வி கோ ஃபார் ஷாப்பிங் அப்படின்னா ஷாப்பிங் போகலாமா, ஐ நீட் டு பை, நான் வாங்கணும், என்ன வாங்கணும்? ஃபியூ திங்ஸ், கொஞ்சம் பொருட்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கேன். நான் இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் ஸ்டில் இன் த ஆஃபீஸ். ஐ எம் ஸ்டில் இன் த ஆஃபீஸ். ஐ எம் இன் த ஆஃபீஸ் அப்படின்னா நான் ஆஃபீஸில் இருக்கேன். ஸ்டில்னா இன்னும். ஐ எம் ஸ்டில் இன் த ஆஃபீஸ், நான் இன்னும் ஆஃபீஸில் இருக்கேன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் சொன்னதை வாங்க மறந்துடாதீங்க. நான் சொன்னதை வாங்க மறந்துடாதீங்க, மறந்துடாமல் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஃபர்கெட் டு பை வாட் ஐ டோல்ட் யூ. டோன்ட் ஃபர்கெட் டு பை வாட் ஐ டோல்ட் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏதாவது வேணும்னா இப்போவே சொல்லு. ஏதாவது வேணும்னா இப்போவே சொல்லு, அப்புறம் மறுபடியும் சொன்னீங்கன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இஃப் யூ வாண்ட் எனி திங் டெல் மீ நவ். இஃப் யூ வாண்ட் எனி திங் டெல் மீ நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆஃபீஸ் டென்ஷனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராதிங்க. வீட்டில் கோவப்பட்டோன்னா சொல்லுவாங்க இல்லையா, ஆஃபீஸ் டென்ஷனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராதிங்க, ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் பிரிங் த ஆஃபீஸ் டென்ஷன் ஹோம். டோன்ட் பிரிங் த ஆஃபீஸ் டென்ஷன் ஹோம். எனக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்கிறதில்ல, நான் தான் எல்லாமே பண்ணுறேன், நீங்கள் ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, யூ ஆர் நாட் ஈவன் டூயிங் அ ஸ்மால் ஹெல்ப் ஃபார் மீ. யூ ஆர் நாட் ஈவன் டூயிங் அ ஸ்மால் ஹெல்ப் ஃபார் மீ அப்படின்னா ஒரு சின்ன ஹெல்ப் கூட எனக்கு பண்ணுறதில்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் வறண்டாவை கூட்டிகிட்டு இருக்கா. அவள் எங்கே அப்படின்னு கேட்டால், அவள் வறண்டாவை கூட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஷீ இஸ் ஸ்வீப்பிங் த வரண்டா. ஷீ இஸ் ஸ்வீப்பிங் த வரண்டா. ஸ்வீப் அப்படின்னா கூட்டுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஷீ இஸ் ஸ்வீப்பிங் அப்படின்னா அவள் கூட்டிகிட்டு இருக்கா, எங்கே தான் வராண்டாவை. ஸோ அவள் வராண்டாவை கூட்டுனா அப்படின்னா ஷீ ஸ்வெப்ட் த வரண்டா. ஸ்வெப்ட் அப்படின்னா கூட்டுனா அப்படின்னு அர்த்தம், பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? அவள் வராண்டாவை கூட்டிகிட்டு இருக்கா, ஷீ இஸ் ஸ்வீப்பிங் த வரண்டா. அவள் வராண்டாவை கூட்டுவா அப்படின்னா ஷி வில் ஸ்வீப் த வரண்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் டேபிளை துடைக்க சொன்னான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ செட் டு வைப் த டேபிள். ஹீ செட் டு வைப் த டேபிள். வைப் அப்படின்னா துடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அவன் டேபிளை துடைக்க சொன்னான். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் நிறைய துணிகளை மடிக்கணும். நிறைய துணி மடிக்க வேண்டியது இருக்குது, நான் மடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் க்ளோத்ஸ் டு ஃபோல்டு.
ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் க்ளோத்ஸ் டு ஃபோல்டு. ஃபோல்டுனா மடிக்கிறது. ஓகேவா? ஐ ஹாவ் என்னட்ட இருக்குது, என்ன இருக்குது? அ லாட் ஆஃப் க்ளோத்ஸ், நிறைய துணி இருக்குது. எதுக்கு? மடிக்கிறதுக்கு. ஸோ டு ஃபோல்ட், ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் க்ளோத்ஸ் டு ஃபோல்டு. கொஞ்ச நேரம் துணிகளை காய விடு. துணி துவைச்சிட்டு காய வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ அதை போய் நம்ம எடுத்தோன்னா, இல்லை இப்போ எடுக்காத, கொஞ்சம் நேரம் காயட்டும் விடு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய நாள் எப்படி இருந்தது? ஸோ இதான் கொஷின். இந்த கொஷினை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, ஹவ் வாஸ் யுவர் டே? ஹவ் வாஸ் யுவர் டே? இன்றைய நாள் எப்படி இருந்தது? ஓகேவா? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டு யூ நீட் எனி ஹெல்ப்? டு யூ நீட் எனி ஹெல்ப்? ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் என்ன பண்ணுவோம்? எஸ், ஆமாம் வேணும் அப்படின்னு சொல்லணுன்னா, எஸ் ப்ளீஸ் ஹெல்ப். எஸ் ப்ளீஸ் ஹெல்ப். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லணுன்னா, நோ தேங்க்ஸ். நோ தேங்க்ஸ். இல்லை அப்படின்னா நோ தேங்க்ஸ். எதுக்குன்னா கேட்டதுக்காக தேங்க்ஸ். ஸோ நோ தேங்க்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின், என்ன சாப்பிட்றீங்க? இப்போ யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, என்ன சாப்பிட்றீங்க? டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? டீ ஆர் காஃபி? வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? டீ ஆர் காஃபி? ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம்? நான் டீ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லை காஃபி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ வுட் லைக் டு ஹேவ் டீ. ஐ வுட் லைக் டு ஹேவ் டீ ஆர் ஐ வுட் லைக் டு ஹேவ் காஃபி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின், ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவ? ஃப்ரீ டைமில் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, வாட் வுட் யூ டூ இன் யோர் ஃப்ரீ டைம்? வாட் வுட் யூ டூ இன் யோர் ஃப்ரீ டைம்? ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? சாங்ஸ் கேட்பேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஐ வுட் லிசன் டு சாங்ஸ் வென் ஐம் ஃப்ரீ. ஐ வுட் லிசன் டு சாங்ஸ். நான் சாங்ஸ் கேட்பேன். எப்போது? வென் ஐம் ஃப்ரீ, நான் ஃப்ரீயாக இருக்கப்பேன். ஸோ ஐ வுட் லிசன் டு சாங்ஸ் வென் ஐம் ஃப்ரீ. ஆர் நான் புக்கு படிப்பேன் ஃப்ரீயாக இருக்கப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஐ வுட் ரீட் புக்ஸ் வென் ஐம் ஃப்ரீ. ஐ வுட் ரீட் புக்ஸ் வென் ஐம் ஃப்ரீ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின், இந்த வேலையில் நீ எப்போ ஜாயின் பண்ண? இந்த வேலையில் எப்போ சேர்ந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, when did you join this job? when did you join this job? when did you join? நீ எப்போ சேர்ந்த? எதில்? இந்த வேலையில். ஸோ this job. when did you join this job? ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? போன மாதம் சேர்ந்தேன், இல்லை போன வருஷம் சேர்ந்தேன், அக்டோபர் மாதம் சேர்ந்தேன், டிசம்பர், எப்படியா இருந்தாலும் ஐ ஜாயின்ட் லாஸ்ட் மந்த், நான் போன மாதம் சேர்ந்தேன். இங்கே என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஜாயின்ட் லாஸ்ட் இயர், நான் போன வருஷம் சேர்ந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின், இந்த ஜாபில் எப்போ ஜாயின் பண்ணுவேன்? எப்போ சேருவேன்? இந்த ஜாபில், இந்த வேலையில் எப்போ சேருவேன்? எப்போ ஜாயின் பண்ணுவேன்? ஸோ when will you join this job? நம்ம என்ன சொல்லுவோம்? நெக்ஸ்ட் மந்த்து ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஐ வில் ஜாயின் நெக்ஸ்ட் மந்த். ஐ வில் ஜாயின் நெக்ஸ்ட் மந்த். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின், நான் கொடுத்த பணத்தை வச்சு என்ன பண்ணுனேன்? நான் உங்ககிட்ட பணம் கொடுத்தால அதை வச்சு என்ன பண்ணுனேன் அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, வாட் டிட் யூ டூ வித் த மணி ஐ கேவ் யூ? வாட் டிட் யூ டூ வித் த மணி ஐ கேவ் யூ? வாட் டிட் யூ டூ, என்ன பண்ணுனேன்? எதை வச்சு? வித் த மணி, இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுனேன்? எந்த பணம்? நான் கொடுத்த பணம். ஐ கேவ் யூ. வாட் டிட் யூ டூ வித் த மணி ஐ கேவ் யூ? அந்த பணத்தை வச்சு நான் ட்ரெஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லணுன்னா, ஐ பாட் அ ட்ரெஸ் வித் தட் மணி. ஐ பாட் அ ட்ரெஸ் வித் தட் மணி. ஐ பாட் அ ட்ரெஸ், நான் ட்ரெஸ் வாங்கினேன். வித் தட் மணி, அந்த பணத்தை வச்சு. ஸோ ஐ பாட் அ ட்ரெஸ் வித் தட் மணி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின், நான் கொடுத்துருக்க பணத்தை வச்சு என்ன பண்ணுவேன்? நான் கொடுத்துருக்கேன்ல, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, வாட் வில் யூ டூ வித் த மணி ஐ ஹாவ் கிவன் யூ? வாட் வில் யூ டூ வித் த மணி ஐ ஹாவ் கிவன் யூ? நான் கொடுத்துருக்க பணத்தை வச்சு என்ன பண்ணுவேன்? வாட் வில் யூ டூ, என்ன பண்ணுவேன்? வித் த மணி ஐ ஹாவ் கிவன் யூ, நான் இப்போ கொடுத்துருக்கல அந்த பணத்தை வச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர், நீங்கள் கொடுத்துருக்க பணத்தை வச்சு நான் ட்ரெஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லணுன்னா, ஐ வில் பை ட்ரெஸ் வித் த மணி யூ ஹாவ் கிவன் மீ. ஐ வில் பை ட்ரெஸ் வித் த மணி யூ ஹாவ் கிவன் மீ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின், எவ்வளோ காலம் இந்த வேலை பார்த்துட்ருக்கீங்க? எவ்வளோ நாளாக இந்த வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, ஹவு லாங் ஹாவ் யூ பீன் டூயிங் திஸ் ஜாப்? ஹவு லாங் ஹாவ் யூ பீன் டூயிங் திஸ் ஜாப்? இந்த வேலை எவ்வளோ நாள் பார்த்துட்ருக்கீங்க? இந்த வேலை 4 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஐ ஹாவ் பீன் டூயிங் திஸ் ஜாப் ஃபார் 4 years. ஐ ஹாவ் பீன் டூயிங் திஸ் ஜாப் ஃபார் 4 years.
4 வருஷமாக இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஷின், வீட்டு வாடகை எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, ஹவு மச் இஸ் யுவர் ஹவுஸ் ரெண்ட்? ஹவு மச் இஸ் யுவர் ஹவுஸ் ரெண்ட்? ஆர் வி கேன் ஆஸ்க், ஹவு மச் இஸ் த ரெண்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ்? ஹவு மச் இஸ் த ரெண்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ்? ஸோ எங்கள் வீட்டு வாடகை 4000 ரூபாய் அப்படின்னு சொல்லணும்னா, அவர் ஹவுஸ் ரெண்ட் இஸ் 4000. அவர் ஹவுஸ் ரெண்ட் இஸ் 4000. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கா அப்படின்னு கேட்கணுன்னா, டூ யூ ஹாவ் அ லேப்டாப்? டூ யூ ஹாவ் அ லேப்டாப்? லேப்டாப் இருக்கா? அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுவோம்? இருக்குது, என்கிட்ட இருக்குது அப்படின்னா எஸ் ஐ ஹாவ் அ லேப்டாப். இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னா நோ ஐ டோன்ட் ஹாவ் அ லேப்டாப். நெக்ஸ்ட் கொஸ்டின், மொத்தம் எவ்வளவு? எல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளோ அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, ஹவு மச் இஸ் ஆல் டுகெதர்? ஹவு மச் இஸ் ஆல் டுகெதர்? மொத்தம் எவ்வளோ? எல்லாம் சேர்த்து 500 ரூபா அப்படின்னு சொல்லணும்னா, ஆல் டுகெதர் இட் இஸ் 500 rupees. ஆல் டுகெதர் இட் இஸ் 500 rupees. நெக்ஸ்ட் கொஸ்டின், என்ன தேடிட்டுருக்க? என்ன தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, வாட் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார்? வாட் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார்? ஆர் வி கேன் ஆஸ்க், வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம்? இப்போ நான் என் மொபைலை தேடிட்டுருக்கேன் அப்படின்னா, ஐ எம் சர்ச்சிங் ஃபார் மை மொபைல். ஐ எம் சர்ச்சிங் ஃபார் மை மொபைல். ஆர் ஐ எம் லுக்கிங் ஃபார் மை மொபைல். ஐ எம் லுக்கிங் ஃபார் மை மொபைல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், உனக்கு ஏதாச்சும் வேணுமா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, டூ யூ வாண்ட் எனி திங்? டூ யூ வாண்ட் எனி திங்? எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லணுன்னா, எஸ் ஐ வாண்ட் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். எஸ் ஐ வாண்ட் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். இல்லை எனக்கு எதுவும் வேணும் அப்படின்னா, நோ ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், ஏன் என்கிட்ட பேச மாட்டேற? ஏன் என் கூட பேச மாட்டேற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, வை டோன்ட் யூ டாக் டு மீ? வை டோன்ட் யூ டாக் டு மீ? ஏன் என்கிட்ட பேச மாட்டேற? இதுக்கு ஆன்சர் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் உன் மேலே கோவமாக இருக்கேன் அதனால் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நான் உன் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்னா, ஐ எம் ஆங்க்ரி வித் யூ. ஐ எம் ஆங்க்ரி வித் யூ. நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, டூ யூ ஹாவ் எனிதிங் டு சே? டூ யூ ஹாவ் எனிதிங் டு சே? ஏதாவது சொல்லணுமா? சொல்கிறதுக்கு இருக்கா? ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம், நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, எஸ் ஐ ஹாவ் டு சே சம்திங். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆமாம், எஸ் ஐ ஹாவ் டு சே சம்திங். ஓகேவா? இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா, நோ ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு சே. நோ ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு சே. எவ்வளவு காலம் இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? எவ்வளவு காலம் இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? எவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.